பிரைஸ் லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கு மகிமை. தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய வார்த்தை வெளிப்பட நேரத்தில் தேவனுடைய வார்த்தையிலிருந்து அநேக காரியங்கள் நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் ஒவ்வொரு நாளும் வேதத்தை படிக்கும்போது வேதத்தில் நிறைய காரியங்களில் தேவன் நமக்கு உதவி செய்ய வல்லவராக, அந்த வார்த்தைகளை பிடித்து கொள்ளும்போது தேவன் நம்முடைய காரியங்களில் தேவைகளை சந்திக்கக்கூடியவராக இருக்கிறார். நிறைய நேரங்களில் பாருங்கள், ஒரு மனிதனுக்கு உயர்வு, இவரால் எனக்கு ஒரு உயர்வு உண்டாகும், அவரால் எனக்கு உயர்வு உண்டாகும்னு சொல்லிட்டு உயர்த்தக்கூடிய ஒரு விஷயங்களை மனிதர்களை தேடுகிறார்கள். பாருங்கள், ஒரு ஜோசியக்காரனை பார்த்தனா இந்த திசையிலேருந்து உங்களுக்கு வருவாங்கம்மா, இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கும்மா, இப்படிப்பட்ட காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும்பான்னு சொல்லிட்டு திசைகளை குறிப்பிட்டு சொல்லுவார்கள். ஆனால் தேவனுடைய வார்த்தை சொல்லுவது, சங்கீதத்தில் நீங்கள் பார்க்கும்போது அதாவது 75:6 பாருங்கள், கிழக்கிலும் மேற்கிலும் வனாந்திர திசையிலிருந்து ஜெயம் வராது. கிழக்கிலும் மேற்கிலும் வனாந்திர திசையிலிருந்து ஜெயம் வராது. தேவனே நியாயாதிபதியாக இருக்கிறார். அவர்தான் ஒருவனை உயர்த்த முடியும், அவர்தான் ஒருவனை தாழ்த்த முடியும், ஒருவனை உயர்த்த முடியும் என்று வேதம் அழகாய் நம்ம கற்றுக் கொடுக்குது. அப்போது அநேகருடைய பார்வை என்னென்னா, இந்த பக்கத்தில் எனக்கு வருமா, அந்த பக்கத்தில் வருமா, இவங்க செய்வாங்களா, அவங்க செய்வாங்களா, யாரும் செய்ய மாட்டாங்க. தேவன் ஒருவர் தான் என்னை உயர்த்தக்கூடியவராக இருக்கிறார். தேவன் ஒருவரை நான் அண்டிக் கொள்ள வேண்டும், தேவன் ஒருவரை நான் சார்ந்து கொள்ள வேண்டும், தேவன் ஒருவருக்கு நான் பிரியமாய் வாழ வேண்டும். ஒவ்வொரு நாளும் அப்படி வாழ்வதற்கு தங்களை அர்ப்பணிக்க வேண்டும். இன்றைக்கி நிறைய பேருக்கு அப்படிப்பட்ட காரியங்கள் இல்லை. பாருங்கள், ஏதாவது ஒருத்தவங்க சொல்லிட்டாங்கன்னா அவங்க வார்த்தையை முழுசாக பிடிச்சின்னு, அவங்க எனக்கு இதை செய்கிறேன்னு சொன்னாங்க, அவங்க என்ன இப்படி நடத்துகிறேன்னு சொன்னாங்க, அவங்க தேவைகளை சந்திக்கிறேன்னு சொன்னாங்க, இப்படியே ஒவ்வொரு நாளும் அந்த உயர்வை நோக்கி காத்திருப்பார்கள். உயர்வு வராது. அந்த உயர்வுக்காக ஒவ்வொரு காரியங்களை நாடுவார்கள். ஒரு தம்பியை பார்க்கும்போது அந்த தம்பிக்கிட்ட பேசினேன். அந்த தம்பி பாருங்க, ஒரு குறிப்பிட்ட நாளில் ஒரு சார்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அந்த சார்ந்து கொண்டிருக்கும் போது அவருடைய காரியங்களை எங்கே நான் அலைய முடியாது, எனக்கு ஒரு காரியங்களை செய்து கொடுங்க. அப்போ அவர் ஒரு கம்பெனியில் சேர்த்து விடுகிறார். அங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்ல வேலையில் இருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட நாள் தான் அந்த உயர்வு என்பதை அவர் அறியாமல் போய்விட்டார். அந்த குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் அவருக்கு அந்த இடத்துல அங்கே வேலை இல்லாத ஒரு சூழல். ஆனால் இப்படி ஒவ்வொரு மனிதர்களும் என்னுடைய வாழ்க்கையில் கொஞ்ச நாள் தான் இந்த காரியங்களை, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒன்றும் இல்லாமல் போய்டுன்ற விஷயம் அறியாமல், புரிந்து கொள்ளாமல் பாருங்கள் அவர்களை சார்ந்து கொள்வது. தேவன் ஒருவரே நியாயாதிபதியாக இருக்கிறார், தேவன் ஒருவரே எனக்கு உதவி செய்வார், தேவர் ஒருவரை நான் அண்டிக் கொள்ள வேண்டும் எண்ணம் இல்லாதவளாய் வாழ்கிறோம். கவனிங்க, யோசேப்பை நீங்கள் பார்க்கும்போது யோசேப்புடைய வாழ்க்கையில் ஒரு உயர்வு வரப்போகிறதுன்னு சொல்லும் போது அண்ணனுக்கு அது கோபமாய் காணப்படுது. அவனை பிடிக்கிறார்கள், அடிக்கிறார்கள், அவனுடைய காரியங்களை பாருங்கள் விரும்பாமல் அவனை குழியில் தூக்கி போடுவான். அவங்க அண்ணன்கிட்ட கேட்குறாங்க, பார்த்து கூப்பிட்ற அண்ணா, அப்படி கூப்பிடும். அந்த அண்ணனுக்கு என்ன பண்ணல, தூக்கிவிட மனம் இல்லாமல் இருக்கிறார்கள். பாருங்க, ஒருவனை கீழே உண தள்ள முடியுமா கண்டி, உயர்த்தி வைக்கவோ உயர்ந்த சார்ந்து கொண்டு போவோ ஒரு மனிதனாலும் முடியாது. தேவன் ஒருவரே அவனுக்கு ஒரு உயர்வை தருகிறார். தேவன் ஒருவரே அவனுக்கு உயர்ந்த ஸ்தானங்களை கொடுக்கிறார். அந்த மனிதனுடைய உயர்வு தேவன் உண்டு பண்ணுகிறார், தேவன் கொடுக்கிறார். ஒரு வசனத்தை படிக்கும்போது பாருங்கள், ஆதியாகமம் புத்தகத்தில் 41:39 நாம் வாசிக்கும்போது பாருங்கள், பார்வோன் யோசேப்பை நோக்கினோம்னா தேவன் இதையெல்லாம் உனக்கு உணர்த்தினார். யார் உயர்த்தின? தேவன் ஒருவர் தான் உனக்கு இதெல்லாம் சொல்லியிருக்கிறார். தேவன் ஒருவர் தான் இதை புரிய வைத்திருக்கிறார். வேறு யாரும் என்ன பண்ண மாட்டாங்க, இப்படிப்பட்ட காரியங்களை புரிய வைக்க மாட்டாங்க. அப்போது எனக்கு உயர்வை கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் நான் ஆராதிக்கிற தேவன் ஒருவனாலே இந்த உயர்வு உண்டாகும். நான் ஆராதிக்கிற தெய்வம் தான் என்னை உயர்த்தக்கூடியவர் என்பதை எண்ணிக்கொள்ள வேண்டும். நான் எப்போ நம்ம போய் ஜெபம் பண்ணாலும் நம்முடைய வாழ்க்கையில் குறைவுபடும் போதெல்லாம் அங்கே இங்கே நினைக்காதீங்க, எனக்கு ஒத்தாசை பெறும் பர்வதனராக என் கண்களை நான் ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். அவர் எனக்கு உதவி செய்வார், அவர் என் தேவையை சந்திப்பார். அப்படி என்று அவரை சார்ந்து கொள்ள வேண்டும், அவரை அண்டிக் கொள்ள வேண்டும். இன்றைக்கு ஒரு கூட்டத்துக்கு அது தெரியாது. பைபிள்லாம் படிப்பாங்க, தேவ சமுதிரம் காத்திருப்பாங்க, ஜெபிப்பாங்க. ஆனால் இன்றைக்கி என்னன்னு தெரில, யாரோ வர மாதிரி இருக்குது, யாரோ பாருங்க. இதே போல் தான் உலக மனிதர்கள், இதே போல் தான் அவங்க. இன்றைக்கி என்னன்னு தெரில, எனக்கு ஏதோ ஒரு நன்மை நடக்கிற மாதிரி இவங்களாம் ஒரு கற்பனை பண்ணி உட்காந்துப்பாங்க. கடைசியில் ஒன்றுமே நடக்காது. அப்படியே அது நடந்தாலும் அது கொஞ்ச நேரமே மாத்திரமே. அந்த கொஞ்ச நேரத்துக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க, சந்தோஷப்படுவார்கள். மற்ற நேரங்களில் அவர்கள் சந்தோஷமாக இருக்க முடியாது. அப்போ நிறைய நேரங்களில் நமக்கு நிரந்தரமான ஒரு உதவியை செய்கிறவர், நிரந்தரமாய் நம்மளை உயர்த்தி வைக்கிறவர், நிரந்தரமாய் நம்முடைய தேவையை சந்திக்கிறவர்னா தேவன் ஒருவரை தருவர் யாருமே இல்லை.
அப்போ தேவ பிள்ளைகளாக இருக்கிற நாம் ஒவ்வொரு நாளும் தேவனை சார்ந்து கொள்ள வேண்டும். எந்த திசையிலிருந்து வராதுங்க, தேவன் வருவதாலே எனக்கு ஜெயம் உண்டாகும். தேவன் தான் என்னை உயர்த்துவார். தேவன் தான். யோசேப்பு அப்படி தேவனை சார்ந்து கொண்டு தேவனை நம்பி தேவனுக்காக வாழும்போது தேவன் தான் அந்த சொப்பனங்களுக்கு அர்த்தங்களை கற்றுக் கொடுக்கும், அதை புரிய வைக்கிறார். நான் பார்வோனுக்கு இதை சொல்லியிருக்கிறேன், நீ தான் போயிட்டு நான் தெளிவுபடுத்தின, அதை தெரியப்படுத்துகிறார். அப்போ நீ தானே இல்லை, தேவன் தான் இதை செய்கிறார், தேவன் தான் இதை தருகிறார், தேவனத்தை தான் இதை நடத்துகிறான்னு சொல்லிட்டு தேவன் தான் இந்த வெளிப்பாடுகளை தரக்கூடியவராக. அப்போது உன்னை உயர்த்த தேவன் ஒருவர் ஆலை முடியும். மற்ற எல்லாரும் இருப்பாங்க, செய்வாங்க, கொஞ்ச நேரம் இருக்க மாதிரி போயிடுவாங்க. ஆனால் தேவன் ஒருவரே நமக்கு உயர்ந்த ஸ்தானங்களை கொடுத்து உயர்த்தி வைக்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஒரு உயர்ந்த ஸ்தானங்களை கொடுத்து நம்மளை வழிநடத்தக்கூடியவராக. இன்றைக்கி நிறைய நேரங்களில் நிறைய விஷயங்களில் நாம் இன்றைக்கு அந்த உயர்வை நாட வேண்டியவர்கள். இந்த தேவனை எப்படி நான் பற்றி கொள்கிறேன், நான் தேவனை எப்படி சார்ந்து கொள்கிறேன், தேவனோடு கூட என்னுடைய ஐக்கியம் எப்படி இருக்கிறது? ஒரு தேவைக்காக போயிட்டு தேவ சமூகத்தில் உட்காரவங்களா இருக்கீங்களா? இல்லைங்க, நான் எப்பொழுதும் தேவனோடு கூட ஐக்கியப்படுகிறேன், தேவனோடு கூட உறவில் இருக்கேன். அப்படி இருக்கும்போது உறவு இருக்குமானால் அவர் உன்னை உயர்த்த போகிறார். உன்னை எந்த ஸ்தானத்தில் வைக்கணுமோ அந்த ஸ்தானத்துக்கு என்ன பண்ணவர் நடத்துவார். ஒரு மனிதனை சார்ந்திருக்கும் போது அந்த மனிதன் பாருங்க, அவர் உயர்ந்து வரும்போது இவருக்கு இந்த அமைச்சர் பதவி கொடுங்க, இவருக்கு இந்த அமைச்சர் பதவி கொடுங்க, இவருக்கு இந்த எம்எல்ஏ, இவருக்கு இந்த கொடுங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் உயர்ந்த சார்ந்து கொண்டு போகிறார். அப்போ தேவனை ஒரு மனிதன் சார்ந்து கொள்ளும் போது, தேவன் ஒருவரை அண்டிக் கொள்ளும் போது, தேவன் ஒருவர் அவனுக்கு ஒரு பெரிய ஜெயத்தை கொடுக்க வல்லவராக. அப்படிங்க தாவீது காட்டுக்குள்ளே ஆடு மேய்த்து கொண்டு அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாட்களிலே அவரை சார்ந்து தான் அப்படியே வாழ்ந்து கொண்டிருக்காங்க. ஆனால் அவர் தேவனை அண்டிக் கொண்ட ஒரு மனிதன், தேவனை சார்ந்து கொண்டவங்களா. ஏன் எப்பொழுதும் இவரே நாம் காமிக்கிறோம்னு சொன்னால், இவர்களை நீங்கள் நல்லா புரிந்துக்கணும். இவங்களெல்லாம் வேதத்தில் நல்ல ஒரு பெரிய ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறார்கள். இப்படி வாழ்ந்தவரை நாம் எக்ஸாம்பிளாக வைத்து கொண்டு இவர்களை இந்த காட்டுக்குள்ளே ஆடு மேய்த்திருந்த ஒரு மனிதனை இவ்வளோ பெரிய உயர்த்து கொண்டு போய் அரசனாக வைக்க முடியும்னா என்னை ஏன் வைக்க மாட்டார்? எனக்கு ஏன் உதவி செய்ய மாட்டார்? என் தேவையை சந்திக்க மாட்டார்? அப்படி என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அப்படி அறிந்து கொண்டு தேவன் ஒருவரை சார்ந்து கொள்ள வேண்டும். நீங்கள் 2 சாமுவேலில் 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் பாருங்க. அது சொல்றாரு, இப்பொழுதும் நீ என் தாசனாகிய கவனிய தாவீதை நோக்கி சொல்ல வேண்டியது என்னவென்றால், பாருங்க, இந்த மனிதனை பார்த்து போய் சொல்லு, இந்த மனிதனுக்கு நான் உயர்த்தக்கூடியவன், நான் உயர்த்ததுக்கு ஒரு சித்தம் கொண்டு இருக்கிறேன். என்னவென்றால் கவனிக்க, இஸ்ரவேலின் ஜனத்து மேலே என்ன பண்ண ராஜாவா உயர்த்தி வச்சிருக்காரு. என் தாசன் போய் நீ போய் சொல்லு, அவனை அபிஷேகம் பண்ணு, அவனை நான் இந்த சாணத்தில் உயர்த்தி வச்சுக்கணும், போய் சொல்லு. பாருங்க, எப்படியாப்பட்ட ஒரு காரியங்களை தேவன் கற்றுக் கொடுக்கிறார். அந்த மனிதனுடைய காரியங்களை உயர்வதுக்கு, உயர்ந்த சார்ந்து கொண்டு போவதுக்கு விருப்பம் இல்லை. இன்னைக்கு நீ உயர்வுக்காக என்ன பண்ற, அங்கங்க பார்க்குற, இவங்க கூட்டுப்பாங்க, யாரும் என்னை உயர்த்த மாட்டாங்க. தேவன் ஒருவரை தவிர வேற யாருக்கும் என்னை உயர்த்த முடியாது. இதை நீ நல்லா தெரிஞ்சுக்க. தேவன் ஒருவர் என்னை உயர்த்துவாரா, உன்னத ஸ்தானத்தை நான் அடைய முடியும். நான் உயர்ந்திருக்கிற இடத்தை ஒருவனும் தட்டி பறிக்க முடியாதபடிக்கு ஒரு உயர்ந்த நிலைமைக்கு தேவன் கொண்டு போக வல்லவராக இருக்கிறார். மனிதன் உன்னை உயர்த்துவார்னா, நீ போய் உட்கார்ந்த இடத்துல இன்னொருத்தன் சொல்லுவான், அப்படி பார்த்துன்னு சொல்லுவான், இந்த இடத்த பார்த்துனோ, இவர் இப்படியாப்பட்டவர், இவர் ஏன் இங்கே உட்கார வச்சுருங்க, அவள் கீழே தள்ளி விடுத்துக்கு ட்ரை பண்ணுவான். ஆனால் தேவன் ஒருவர் உயர்த்துறான்னு சொன்னால், தேவன் ஒருவனை உயர்த்த சார்ந்து கொண்டு போன்னு சொன்னால், அங்கே உன்னுடைய சாந்திக்குள்ளே யாரும் நிற்க மாட்டாங்க. உன்னை அவங்க என்ன பண்ண முடியாது, போட்டு கொடுக்க முடியாது, உன்னை கீழே தள்ள முடியாது. அவர் அப்படியாப்பட்ட உயர்ந்த ஸ்தானத்தை கொண்டு போய் உன்னை வைக்க வல்லவராக இருக்கிறார். அப்படி உயர்த்த தேவனாலே கூடும், அந்த உயர்ந்த ஸ்தானங்களை கொண்டு போக வல்லவராக இருக்கிறார். இப்படியாப்பட்ட தேவனை நாம் அண்டிக் கொள்ள வேண்டும். இன்றைக்கு நாம் இந்த உயர்ந்த ஸ்தானங்களை அடையும் போது தான் உன்னுடைய சொந்த பந்தங்கள், உன்னை பார்க்கிறவர்கள் சொல்வார்கள், எங்கள் அக்கா இந்த இயேசுவை தான் தேடினாங்க, நல்லா இருக்கிறாங்க, அவங்க வாழ்க்கை நல்லா இருக்குது. எங்கள் அண்ணன் அந்த இயேசுவை தான் தேடினாரு, அவருடைய குடும்பம் நல்லா இருக்கு, அவருடைய பிள்ளைங்களாம் நல்லா இருக்காங்க, அவங்க நல்ல ஒரு உயர்ந்த நிலைமை அடைந்திருக்காங்க. சொல்லும்படிக்கு நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும். போயிட்டு இந்த இயேசுவா தான் தேடினாங்க, வீட்டில் போகிறேன், ஒன்றுமே இல்லைங்க, அவங்க நிலைமை அப்படி இருக்குங்க, ரொம்ப மோசமாக இருக்கிறாருங்க, அவருக்குள்ளே ஒரு வீட்டுக்குள்ளே வறுமை தாண்டமாடுதுங்க, அவரோ வியாதியில் படுத்து விட்டாருங்க, எங்கள் அண்ணி இப்போது ரொம்ப கஷ்டப்படுறேன், இப்படி சொல்வார்கள்னா இந்த இயேசுவை தேட அநேகராலே விருப்பம் இல்லாமல் போவார்கள். என் தேவன் எப்படியாப்பட்டவர்னு சொன்னால், எளியவனை
அவன் சிறியவனாய் காணப்படுன அவனை குப்பையிலிருந்து தூக்கக்கூடியவர். அப்போ ஒரு மனிதனை தேவன் ரட்சிக்கிறான்னா அவனை அந்த ஸ்தானத்தில் தூக்கி எடுத்து, அப்போ தூக்கி எடுத்து உன்னை எங்கே வைக்கிறன்னா ராஜாக்களோடு உட்கார வைக்கணும்னா அவனுடைய ஆசை. அப்போ உன்னை அங்கே உட்கார வச்சுட்டான்னா அந்த ராஜாக்குடைய காரியங்களை நீ தான் என்ன பண்ண உருவாக்கி கொள்வதற்கு பிரயாசப்பட வேண்டும். உன்னை கூப்பிட்டு ஒரு இடத்துல ஒரு வேலையில் வச்சுன்னா அந்த வேலையை நீ தான் கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த வேலைக்கு ஒரு உலகங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். அப்போ தேவன் உன்னை ஒரு பரிசுத்தவானாய் உயர்த்தி வைத்திருக்கிறார், ஒரு நீதிமானாய் உயர்த்திருக்கிறார். அந்த நீதிமானுடைய வாழ்க்கை என்ன, ஒரு பரிசுத்தனுடைய வாழ்க்கை என்ன, அப்படி எண்ணி உன் வாழ்க்கை அப்படி வாழ கற்றுக்கொள்ளும் போது தான் என்ன நடக்கும்னு சொன்னால், இந்த நீதிமான் பனையை போல செழித்து லீபனோனில் கேதுவை போல வளருவான். அந்த உயரம் இன்னும் உயரமாய் மாறுவதற்கு, லீபனோனில் கேதுவை போல வளர்வதற்கு தேவன் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். அப்போது நாம் இன்னைக்கு அந்த உயர்ந்த சாந்தத்துக்கு தேவன் கொண்டு வரும்போது கூட ஒரு கூட்டத்தார் தங்கள் பரிசுத்தத்தை காத்து கொள்ளாமல், கவனிச்சிங்களா, நீதியை காத்து கொள்ளாமல் அவருடைய ஜீவியம் சரியில்லாமல் போவதனால அநேக மக்கள் பார்க்கிறவர்கள் இன்னும் கூட அப்படியே தான் இருக்கிறாம, இன்னும் கூட தான் சரியில்லை. கவனிச்சுங்க, உனக்கு ரட்சிப்பு கிடைத்த உடனே அந்த ரட்சிப்பே உன்னை உயர்த்துவதற்கான வந்த ரட்சிப்பு தான். உன்னை பாவ வாழ்க்கையிலேருந்து, அசுத்தமான எண்ணங்கள் வந்து உன்னை விடுதலை பண்ணுவதற்காக வந்தவன். அப்படியாப்பட்ட ஒரு ரட்சிப்பை இன்றைக்கு நிறைய பேர் அற்பமாக எண்ணிக்கொள்கிறீர்கள். ரட்சிக்கப்பட்டு விட்டேன், ஞானஸ்தானம் எடுத்து விட்டேன் என்று சொல்வது சபைக்கு வருவதில்லை, தேவனோடு கூட ஐக்கியம் இல்லை, ஒரு பரிசுத்தம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். தேவனை தேடாத உன் வாழ்க்கையில் எப்படி நீ பரிசுத்தமாக இருக்க முடியும்? ஒரு மகிட்ட பேசுகிற அந்த மகளை பார்க்கும்போது அந்த மகன் பாருங்க ஃபோன் எடுத்துன்னு, ஐயா இப்படி இருக்கேன்னு சொல்லிட்டு சூழ்நிலை சொன்னாங்க. அப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்குதுயா, ரொம்ப சூழ்நிலைலாம் நெருக்கப்பட்டிருக்கேன். ஏம்மா நீ ஞானஸ்தானம் எடுத்த பிள்ளை, தேவனை தேடக்கூடிய பிள்ளை, ஏம்மா ஆலயத்துக்கு வரவே இல்லை, ஏம்மா அப்படி வரமாட்டேன்னு. இல்லையா வீட்டில் இப்படின்ட்டு, வீட்டில் இருக்குது, நீ அந்த சூழ்நிலையை மாற்ற முடியுமா? உன் பிரச்சனையை மாற்ற முடியுமா? உன் பிரச்சனை வெளியே வர முடியுமா? இல்லை, உன் பிரச்சனையாகவே இருக்கும், என்ன பண்ண போகிற அப்படின்னு சொல்லும்போது கொஞ்ச நேரம் அந்த சத்தியத்தை பேசும்போது அவங்க அப்போ தான் சொல்கிறாங்க, ரொம்ப ரிலாக்ஸாக இருக்குது. எப்போ தான் நான் பேசின கொஞ்ச நேரம் வார்த்தைக்கே இவ்வளோ ரிலாக்ஸ்னா, ஒரு நாளும் வேத புத்தகத்தை எடுத்து படித்து ஆலயத்தில் வந்து அவரை ஆராய்த்து அவருடைய வார்த்தைகளை கேட்டுவிட்டு போகும்போது எத்தனை நன்மை உன் வாழ்க்கையில் உண்டாகும். ஆமாய்யா, வராமல் போனதுனால வீட்டுக்குள்ள பல பிரச்சனையை நான் சந்திக்கிறியா. இப்போ அநேக பாருங்க, ஞானஸ்தானம் எடுத்தவர்கள் ஆண்டவனுக்கு உயர்வை கொடுத்து அந்த உயர்வை பயன்படுத்தாமல் உயர்ந்த தேவனோடு கூட வாசம் பண்ணது தான் அந்த உயர்வு. நீயும் எங்கே உட்காரணும்னு பார்க்குறது தெரியுமா? உங்கள் வீட்டாண்ட அசுத்தமான மனிதர்களோடு உட்காந்து நேரங்களை வீணடித்து நாட்களை போக்கி கொண்டிருக்கிற ஒரு மனிதன் தான் இருக்கிறார். வேதத்தில் நேபுகாத் நேச்சர்னு ஒருத்தர் இருக்கிறார். அவரை பார்த்தீங்கன்னா நீங்கள் பாருங்கள், அப்படியாப்பட்ட ஒரு உயர்வு ராஜசா. அவர் பாருங்க, நான் கட்டின பாபிலோன் அல்லவா, பாருங்க, நான் தான் இதை பண்ணேன், நான் தான் அதை செஞ்சேன், விழுந்து போயிட்டார். அவ்வளோதான், அந்த உயர்வு வந்து தப்புன்னு வந்து கீழே விழுந்தார். அந்த உயர்ந்த நிலைமை அவரை விட்டு போய்விட்டது. அந்த உயர்ந்த ஸ்தானங்கள் அவரை விட்டு போய்விட்டது. அந்த உயர்விலிருந்து அவர் இல்லாமல் போய்விட்டார். அந்த உயர்வு அவருக்கு இல்லாமல் போய்விட்டது. அப்படியே அந்த மனிதர் பாருங்க, அந்த உயர்வு வந்து 4ஆம் அதிகாரத்திலையும் பார்க்கும்போது 30-31 நீங்கள் பார்க்கும்போது அங்கே அந்த உயர்வு போய்விட்டது. ஆனால் 37 பார்க்கும்போது அவர் பரலோக தேவனை மகிமைப்படுத்துகிற ஒரு மனிதனாக காணப்படுகிறார். பரலோக தேவனுடைய காரியங்களை என்ன பண்ணுறாரு, எண்ணி துதிக்கிறார். அவருக்கு ஒரு மகிமையை செலுத்தி அவருடைய கிரியைகள் எல்லாம் சத்தியம் என்று சொல்கிறார். அவருடைய காரியங்கள் எல்லாம் நியாயமாய் பார்க்கிறார். இப்படி பார்க்கும்போது அந்த மனிதன் திரும்பவும் அந்த உயர்ந்த நிலைமைக்கு வருவதற்கு தேவன் உதவி செய்கிறார். இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் எந்த ஸ்தானத்திலிருந்து தேவன் உங்களை உயர்த்துவதற்கு அவர் வல்லவராக இருக்கிறாரு. அந்த உயர்வு தேவனிடத்துல மாத்திரமே இருக்கு. நீ இப்போது உயர்வை இழந்து நீ காணப்படுனா, இப்பொழுது தேவனை மகிமைப்படுத்து, தேவனை ஸ்தோத்திரி, தேவனுக்குரிய துதிகளை செலுத்து, அழைத்துக்கு போ, ஆண்டுடைய சமூகத்தை காத்துரு, ஆண்டு உன்னை உயர்த்த வல்லவராக்கா. ஜெபிப்போம். பரலோக பிதாவே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் எங்களை உயர்த்தக்கூடிய தேவனாக இருக்கிறீர். அந்த உயர்வை வைத்து காத்திருக்கீங்க.
இந்த நாளில் அந்த உயர்வை பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு அநேகருடைய வாழ்க்கையில் அன்றே எதை சார்ந்து கொண்டிருந்தாலும் அந்த சார்ந்து கொள்ளாதபடிக்கு கிழக்கிலும் மேற்கிலும் அன்றே சார்ந்து கொள்ளாதபடிக்கு ஜெயம் அங்கிருந்து வராது. என் தேவன் ஒருவராலே வரும் என்று வேதம் சொல்லியிருக்கிறது. நான் அவரை சார்ந்து கொள்ள போகிறேன், அவரை நான் அண்டிக் கொள்ள போகிறேன், அவர் எனக்கு உதவி செய்ய வல்லவர்னு உம்மை சார்ந்து கொள்ள உம்மை அண்டிக் கொள்ள கிருபை தாரும். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் சபை முகவரி இரட்சகர் இயேசு கிறிஸ்து திருச்சபை, நம்பர் 1, 5வது தெரு, புதுநல்லூர், சோமங்கலம் மெயின் ரோட், குண்டத்தூர், சென்னை 600069.